சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக்கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலனென்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. வணக்கம். சொல்வதெல்லாம் உண்மை. எங்க அப்பாவை கொன்னது உண்மையா யாருன்னு கேட்ட 4 பசங்க வந்திருக்காங்க. அதை சம்பந்தப்பட்ட அம்மா, இந்த பசங்களோட தாய், அவங்களும் இங்க வந்திருக்காங்க. என்ன நடந்தது பேசி பார்க்கலாம். உங்க பேரு சொல்லுங்கம்மா. சரண்யா, சரண்யா, சவிதா, சவிதா, அருண், அருண், அரவிந்தன். அரவிந்தன். உங்க தம்பிங்களா? சரிம்மா. எதுக்காக எங்களை தேடி வந்திருக்கீங்க? எங்கள் அப்பா கொலை பண்ணிட்டாங்க. அது யாருன்னு எங்களுக்கு தெரியும். எப்ப நடந்ததுமா இது? 14ஆம் தேதி. எந்த 14ஆம் தேதி? 11ஆம் மாதம். நவம்பர் 14. சரிம்மா, நீங்க என்ன பண்றீங்க? நான் 12th படிக்கிறேன். இப்ப படிச்சுட்டு இருக்கீங்க. நீங்க 11th படிக்கிறேன். நீங்க 8th படிக்கிறேன். நீங்க 7th. இப்ப யாரோட இருக்கீங்க நீங்க? எங்கள் மாமா வீடு. உங்க அம்மா எங்க? எங்கள் அம்மா வந்து அவங்க அம்மா வீட்டில் இருக்காங்க. ஜெயிலில் இருக்கிறாங்க. இப்போ வந்துட்டாங்க. அம்மா எதுக்கு ஜெயிலுக்கு போனாங்க? அவங்க ஒத்துக்கிட்டாங்க. எங்கள் அம்மா தப்பு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சு. அதனால குடிச்சிட்டு வந்து எங்கள் அப்பா அடிப்பாங்க எங்கள் அம்மாவை. உங்க அப்பா அம்மா அதர்வைஸ் இதுக்கு முன்னாடி சந்தோஷமா தான் இருந்தாங்களா? நீங்க எல்லாம் நாங்கள் நல்லா தான் சின்ன பிள்ளையா இருந்தீங்க? இருக்கும்போது நல்லா தான் இருந்தாங்க. சரி, எப்ப ப்ராப்ளம் வந்தது? நான் ஒரு 8th படிக்கும்போது. ஆ. 8th இருந்து ஆரம்பிச்சது. குடிச்சிட்டு வந்து அடிப்பாங்க. காரணம் கேட்டால் சொல்ல மாட்டாங்க. அப்பெல்லாம் எதுவும் கிடையாது. ம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளா என்ன பண்ணாங்க, அம்மா சண்டை போட்டு போயிட்டாங்க. ம். தம்பியில மட்டும் கூட்டு போயிட்டாங்க. ம். அப்புறம் எங்க அப்பா தேடி நடந்தாரு எங்களை. ம். நான் ஹாஸ்டல்ல படிக்கிறேன். அப்போ நீங்க ஹாஸ்டல்ல இருந்தீங்க. நீங்க எங்க இருந்தீங்க? வீட்டுல உங்க அப்பா கூட இருந்தீங்க. உங்க அப்பா உங்கள்ட்ட பாசமா இருப்பாரா? ரொம்ப ரொம்ப பாசமா இருப்பாரு, ஜாலியா இருப்பாரு. யாருமா அது? எங்க ஊர்லயே. வீட்டு பக்கத்துலயா? வீட்டு பக்கத்துல இல்ல, ஒரு தெரு. அவங்க வேற கேஸ்ட். நாங்க வேற கஷ்டம். அப்படியா? ஏன் இப்படி ஒரு விஷயம்? எதுக்காக நீங்க அம்மாட்ட கேட்டீங்களா? கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க, ம். உங்க அப்பா சரியில்லடி அப்படின்னு சொன்னாங்க. நான் கேட்டதுக்கு. சரிம்மா, இப்போ சண்டை போட்டாங்க, இதெல்லாம் நடந்தது. இந்த சம்பவம் எப்படி நடந்தது எனக்கு கொஞ்சம் விவரமா நான் வந்து சொல்லுங்க. ஹாஸ்டல்ல இருந்தேன். அன்னைக்கு நைட் வந்து அப்பா மரம் வெட்டினாங்க. மரம் வெட்டு காசு வாங்கிட்டு வந்தாங்க. குடிச்சிட்டு பஜார்ல பஸ் நிறுத்துறாங்களா, அங்க உக்காந்துருந்தாங்க. உக்காந்துருக்கும்போது குடிச்சிட்டு இருந்தாங்க. இவங்க சாயங்காலம் எல்லாரும் இவங்க 3 பேருமே போய் காசு எடுத்துருக்குறாங்க. 100 ரூபாய் காசு எடுத்துக்கிட்டு. யாரு 3 பேரும்? இவங்க 3 பேரும். 3 பேரும் எங்க அப்புறம் காசு? அம்மாவும். எங்க காசு எடுத்திருக்காங்க? பஜாருக்கு போய் ஒரு பாக்கெட்ல இருந்து காசு எடுத்திருக்காங்க. அப்ப பக்கத்துல இருந்தவங்களும் சொன்னாங்க, ஏமா காசு வச்சிருக்கல, அவதான் நீதான் நம்ம இல்லாத இருக்கிறானே, கூட்டுமாமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ள இல்ல, அவர் தெரிஞ்சவொடனே எங்க வீட்டுக்கு வந்துருவாருன்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டாங்க. வருவாங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கரண்ட் ஆஃப் ஆகும் எங்க ஊர்ல. அப்போ வந்து இதுமாதிரி நடந்திருக்குது. 2 மணி தான் செய்தி வந்துச்சு. என்ன பண்ணிருந்தாங்க? எங்க பாத்தீங்க? கல்ல தூக்கி போட்டு சாகடிச்சிட்டாங்க தலையில. நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு வந்து படுத்துட்டோம். நாங்கள் வந்து உள்ளே படுத்துருந்தோம். அம்மா வந்து வெளியே படுத்துருந்தாங்க. நாங்கள் தூங்கிக்கினே இருந்தோம். அதுக்கப்புறம் வெளியே வந்து ஒரு தாத்தா சொன்னார், சர்சஸ் சொல்லிட்டு கூட்டாங்க. என்ன பண்ணி கேட்டதுக்கு இது போல் எங்கம்மா எழுப்பி பார்த்தோம்மா அவர் வரலன்னு சொன்னாங்க.
தலையில் கலத்தி போட்டு கொண்டு இருக்குமான்னு சொன்னாங்க. நாங்கள் அழுதுக்குன்னு அப்படியே ஓடினே இருந்தோம். போட்டு அப்பா பக்கத்தில் அப்படியே இழுத்து கடைசி கல்லத்து போட்டு அப்பா பார்த்துருந்தாரு. அப்புறம் அழுதுட்டு ஆம்புலன்ஸில் வந்துச்சு. அதோட ஏற்றின்னு பெரிய தச்சுட்டு போனோம். அங்கே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். சைக்கிள் அப்போ எடுத்துன்னு போயிருந்தாரு. சைக்கிள் இல்லை. நாங்கள் தேடி கேட்டதுக்கு வந்து அவங்க ஒத்துக்கல, நான் பண்ணல, ஐயோ யாரோ பண்ணிட்டாங்களே சொல்லிட்டு அம்மா அழுதாங்க. அம்மா அவங்க கூட இருந்தாங்களா? அங்க இருந்தாங்க, இவங்க போகும்போது அவங்களும் கூட போனாங்க. ஆனா அப்ப என்ன சொன்னா, நான் இது செய்யல, இது யார் செஞ்சாங்களோன்ட்டு அப்பா அழுதாங்க. ஆனா அந்த நைட்ல அவங்க ஒத்துக்கிட்டாங்க நான் தான் பண்ணேன்னு. சரி, இப்ப நீங்க உங்களுக்கு என்ன வேணும்? அப்ப நாங்க என்ன செய்யணும்? எங்க அப்பாவை யார் சாகடிச்சாங்க அது எங்களுக்கு தெரியணும். நீங்க உங்க அம்மா தான் செஞ்சாங்கன்னு நம்பலையா? ஆனா அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியும். ஆனா ஒத்துக்க மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. அவங்கள காப்பாத்துறாங்க. உங்க அம்மாவை கூப்பிடுவோமா? இந்த பக்கம் உட்காரு. ஏம்மா அழுகுறீங்க? எதுக்காக அழுகுறீங்க? என் பிள்ளைங்களை என் கூட அனுப்பிட்டு இங்கே கொண்டு வந்து விட்டாங்க மேடம். அவங்க என்ன கேட்குறாங்க தெரியும்ல உங்களுக்கு? அவங்களுக்கு கரெக்டாக பதில் சொல்லுங்க. என்னம்மா நடந்தது? பசங்க வந்து வளர்ந்துட்டாங்க, அவங்களுக்கு நல்ல விவரம் தெரியும். உங்க வாழ்க்கையில் என்னென்ன நடந்திருக்கு அவங்க விவரமா சொல்றாங்க. அவங்களுக்கு பதில் சொல்லணும்ல நீங்க. உங்களுக்கு அந்த பொறுப்பு இருக்குல்ல? புத்திசாலி பாருங்க, நீங்க சொல்லிதான் தான் மேடம் நான் இவ்வளவு அசிங்கம் அவமானம் எல்லாமே இவங்களுக்காக தான் மேடம். இந்த கொலை பழி என் பிள்ளைங்களுக்காக தான் சார் மேடம் நான் ஏத்துக்கிறேன். ஏம்மா என்ன ஆச்சு? உண்மையில என்ன நடந்தது? அடிச்சு எனக்கு கூட்டின்னு போனாங்க மேடம். நான் ஊருக்கு போயிட்டேன். என் வீட்டுக்காரர் எந்த டைமும் குடிச்சிட்டு அடிக்கணும், சண்டை வாங்கினேன் மேடம். நான் வந்து கூட்டின்னு ஊருக்கு போய் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டேன். வந்து கலைக்கு கூப்பிட்டாங்க, நான் கலைக்கு போயிட்டேன் மேடம். கலைக்கு போய் வந்தா பசங்க சின்ன பாப்பா தான் சாப்பாடு செய்வா. சாப்பிட்டுன்னு இருந்தேன், சாப்பாடு செய்யல, அப்படியே உட்காந்துருந்தேன். எல்லாரும் ஒருத்தர் வந்து உங்க வீட்டுக்காரர் குடிச்சிட்டு படுத்து நடக்கிறாருமா அப்படின்னாங்க. சரின்ட்டு அந்த பாப்பா தான் சமையல் செய்யுமா வீட்டுல? ஆமாமா. நானு அது அந்த பொண்ணு இன்னும் அந்த பாப்பா மூணு பேரும் போனோம் மேடம். பேட்டரி எடுத்துக்கின்னு போனா குடிச்சிட்டு கண்டாரு. எனக்கு கோவம் தான் மேடம். நான் ஊருக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு தானே போனேன். நீ எதுக்கு இங்க குடிச்சிட்டு வந்தோன்னு நான் எழுப்பல, பசங்களை விட்டு எழுப்புமான்னு பாக்கெட்ல காசு மட்டும் 100 வந்து எடுத்துன்னு வந்துட்டேன் மேடம். நான் அதுக்குள்ளே எனக்கு வந்து எல்லாரும் வச்சுங்கன்னு அவர் வந்து நான் இல்லம்மா எனக்கு புரியல, விவரமா சொல்லுங்க. எங்க வீட்டுக்கார விட்டுட்டு நான் இன்னொரு காதல் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேடம். சொல்லிருக்காங்களா? நீங்க அப்படிதான் அவர் பண்ண சொன்னதே அவர் தான் மேடம். தப்பே. நீ யார பாக்குற, வழியில போனாலும், நின்று இருந்தாலும், உட்கார்ந்து இருந்தாலும், படுத்து இருந்தாலும், வேலைக்கு போனாலும் அவனை வச்சுங்கிற அதுதான் மேடம். உங்க வீட்டுக்காரர் உங்களை காதல் பண்ண சொன்னாரா? இல்ல சார் மேடம். எல்லாருமே பார்த்தாவே என்ன எங்க வீட்டுக்காரு, நீ அவனை வச்சுங்கிற, நீ இவன் கூட படுத்துங்கிற, அவங்க கூட படுத்துங்கிற, நீ இப்படி போற அப்படி போறான்னு சொல்லுவார் சார் மேடம். அதுக்காக நான் பண்ணாத தப்ப எந்த டைம் ஒரு நைட்டு கூட தூங்க விட மாட்டார் மேடம். என்ன பண்ணாத தப்ப பண்ணன்னு சொல்றீங்கல்ல, நான் பண்ணியே தீருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒருத்தர் கூட பழகிருந்தேன். நியாயமாமா நீங்க? சரி, உங்க புருஷனை பத்தி யோசிக்க வேண்டாம், இந்த பிள்ளைங்களை பத்தி யோசிக்கணும். பிள்ளைங்களுக்காக தான் மேடம் நான் நீங்க பிள்ளைங்களை பத்தி யோசிச்சிருந்தீங்களா? இந்த வார்த்தை நீங்க சொல்லிருப்பீங்களா? என் பிள்ளைங்களுக்காக தான் நான் இந்த தப்பே பண்ண மேடம். வேலைக்கு போறது பொம்பளைங்க, வீட்டுல புருஷன் இல்லாத பொம்பளைங்க எல்லாம் வாழறது இல்லையாமா? வாழறாங்க மேடம். அதனால 4 பிள்ளைங்களை வச்சு என்னால கஷ்டப்பட்டேன் முடியல, எவ்வளவு கஷ்டப்பட்டேன் மேடம். வேற வழி தெரியாம ஒரு அரிசி பருப்பு தான். இப்படி எல்லாரும் கஷ்டப்படுறவங்க எல்லாம் இந்த மாதிரி பண்ணிட்டா நாடு உருப்படுமா? படாது மேடம். சரி, நீங்க நல்லது பண்ணேன் பசங்களுக்கு சொன்னீங்களே, பசங்க தெருவில் நிக்கிறது இல்ல யாரும் இல்லாம? என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா அது பண்ணிருக்க மாட்டீங்க. சரி, அது வேற விஷயம். நான் இப்ப உங்களுக்கு புத்திமதி சொல்ல முடியாது. நீங்க பெரியவங்க, உங்களுக்கு எல்லாம் தெரியும். உங்களுக்கு இவ்வளவு வயசாயிடுச்சு, 4 பிள்ளைங்க, 4 பேருமே பெரியவங்க ஆயிட்டாங்க. இதுக்கு மேல நான் உங்களுக்கு புத்திமதி சொல்ல தேவையில்லை. அந்த பொண்ணுக்கு நான் சொல்லலாம், அந்த குழந்தைக்கு நான் சொல்லலாம். உங்களுக்கு நான் எதுக்குமா புத்திமதி சொல்லணும்? சொல்ல முடியாது மேடம். உங்களுக்கு வயசு இருக்கு, எது சரி எது தப்புன்னு தெரியும். நீங்க பண்ண தப்புன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இப்ப அது இல்லம்மா, இந்த பிள்ளைங்க என்ன கேட்டு வந்திருக்கு தெரியுமா? யார அவங்க அப்பாவை கொண்டாங்க? நிஜமாவே எனக்கு தெரியாது மேடம். இந்த பாப்பா வந்து மருந்து குடிச்சிடுது. மெட்ராஸ்ல வந்து 1 வருஷம் குடும்பம் இருந்தோம். அங்க போக கூடாதுமா, நம்ம இங்கே இருக்கணும் அப்படின்ட்டு அலறி விதை சாப்பிட்டு. சரிம்மா, என்னம்மா அது? இவங்க 2 பேரும் ஒத்துமையா இருக்க மாட்டாங்க, நான் தான் சாப்பிட்டேன். இவங்க 2 பேரும் ஒன்னா இருக்குன்னு சாப்பிட்டேன். ஆனா பார்த்தா எங்க அப்பாவும் இவங்களும் ஒன்னா தான் இப்ப சேர்த்து போயிட்டாங்க.
நீங்க ஒருத்தர் கட்டுப்பாடோட இருந்திருந்தீங்கன்னா இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமா இவங்களுக்கு? நிஜமாவே கோவம் தான் வருது. இந்த மாதிரி இவ்வளவு அழகான பிள்ளைங்களை போய் உங்களுக்கு கொடுத்துட்டாருன்னு. நான் பண்ண தவறுதான் மேடம். ஆனா இப்பதான் யோசனை பண்றேன், எனக்கு வேற வழி இல்லாம இன்னமையாவது உண்மையை சொல்லுங்கம்மா. இவ்வளவு தூரம் ஆச்சு, அதுக்கு ஒரு பாவ மன்னிப்பு கிடைக்கட்டும். என்கிட்ட சொல்ல வேண்டாம். இந்த பசங்க கேக்குறாங்க, அவங்களுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க மூடி மூடி மறைக்காதீங்க. நீங்க கேளுங்க. பிள்ளைங்களோட நான் மூடி மறைக்கணும் எனக்கு உங்க அவசியம் அம்மாவை இல்லை இங்க மேடம். கொண்டு வந்து உட்கார வச்சுட்டோம். இப்ப நீங்க கேளுங்க. நான் மூடி மறைக்கணும்னு அவசியம் கிடையாது மேடம். என் பிள்ளைங்களை அம்மா, நீங்க அசிங்கப்படுத்திடுவாங்க எனக்கு கூட பதில் சொல்ல வேண்டாம். சொல்லு மேடம். ஆனா அந்த பிள்ளைங்களுக்கு நீங்க பதில் சொல்லணும். ஆமா மேடம். கேளுமா. பேட்டியா கொடுத்தேன். அப்படி குடுக்க சொன்னாங்க அம்மா. இல்லைன்னா உன் பொண்ணுங்களை அசிங்கப்படுத்துறவங்க சவிதாவை கேளு, இந்த ரூம்ல போட்டு ட்ரெஸ் கைட்டுன்னு சொன்னாங்கன்றதுனால நான் ஒத்துக்கணும் அம்மா. நான் வேற எதுவும் எனக்கு தெரியாது அம்மா. உங்களோட எனக்கு வேற ஒண்ணு வேணாம் அம்மா. எனக்கு கண்டு வச்சாங்களா எனக்கு சொல்லுங்க மேடம். அப்பா கண்டு வச்சா அதெல்லாம் நான் அதை பத்தி எனக்கு தெரியாது மேடம். அவர் கண்டு வச்சாங்க மேடம். நான் பார்த்தேன் மேடம். ஓனாங்க மேடம். என்ன அடிக்க வருவார் மேடம். அப்ப ராவல கரண்ட் வச்சீங்களா? இல்ல மேடம். அவரு சொல்றாரு அவரு. என்ன பீஸ் அப்பா புடிங்கிட்டாருடா. இல்ல மேடம். என்ன பண்ணாருப்பா? என்ன பண்ணாங்க? எங்க அப்பாவுக்கு எல்லாரும் சொல்லி இந்த கண்டு அவரு வச்சாங்க. புடிச்சிட்டு அப்படிதான் மேடம் பண்ணுவாரு அவரு. இல்ல மேடம், போய் சொல்றாங்க. அருண் இல்ல அருண், சத்தியமா நான் போய் சொல்லலடா. உங்களோட எனக்கு முக்கியம் இல்லடா, நீங்க தான்டா எனக்கு முக்கியம் மேடம். அவர் எப்போ வேணாலும் கேளுங்க மேடம். பீஸ்காரரை புடிங்குவாரு மேடம் அவரு. எங்க அப்பா உண்மையா தான் பேசுவார் மேடம். போய் சொல்ல மாட்டாரு. அப்ப நான் தான் போய் பேசுறேன்னா? அப்பயே நாயெல்லாம் அவங்க வீட்டுக்கு போச்சு. நாய் போனா அவனை பிடிக்க வேண்டியதானே. அவன் நான் இல்லைன்னு சொல்லிட்டு வந்துட்டான் மேடம். நானும் தான் நான் சொல்லிதான் மேடம் அவங்க வீட்டுக்கே மேடம் அவங்கள பத்தி கூட எதுவுமே நியூஸ்ல போடவே இல்லை மேடம். அவங்க பிடிச்சாங்க இது மாதிரி விசாரிச்சாங்க, அது கூட போடலைங்க மேடம். ஆனா மறுநாள் அவர் வந்துட்டார் வெளியே. அதுதான் மேடம் எனக்கு தெரியல. நானும் தான் நான் சொன்னேன் மேடம், இந்த ஆள் தான் சார் என்ன வச்சிருந்தாருன்னு சொல்லிட்டு சந்தேகப்பட்டு அடிப்பாரு, இவரும் கூட்டு கேளுங்க மேடம் சார்கிட்ட சொன்னேன். அவங்க விசாரிச்சு அவனை வெளியில விட்டாங்க மேடம். என்ன மட்டும் போட்டாங்க. சரசுமா, சொல்லு மேடம். நீங்க போய் சொல்றீங்க. இல்ல மேடம், இது போய் சொல்றதுக்காக உங்களுக்கு கூப்பிடல. இல்ல மேடம். இத பாருங்க, கடவுளுக்கு நீங்க பதில் சொல்லணும். இந்த பசங்களுக்கு பதில் சொல்லணும். இனிமே இங்க உட்கார்ந்து போய் சொல்லாதீங்க. நான் போய் சொல்லல மேடம். வேண்டாமா, எதுக்கு இந்த போய்? என்ன என்ன இருக்கு வாழ்க்கையில மேடம்? என் பிள்ளைங்களோட நான் போய் சொல்லி வாழ. சரி அம்மா, நீங்க நீங்க பெத்த பிள்ளைங்க தானே? ஆமா மேடம். அவங்களுக்காக நீங்க உண்மை சொல்லலாம்ல. அவங்களுக்காக தான் மேடம் நான் என்ன நடந்தது கரெக்ட்டா உண்மையை சொல்லுங்க. என்ன நடந்தது? என்ன பிளான் பண்ணீங்க? என்ன செஞ்சீங்க? எதுக்காக இப்படி நடந்தது? நான் யாருக்காகவும் எந்த பிளானும் பண்ணல மேடம். சரி, அப்புறம் எப்படி இப்படி ஒரு விஷயம் நடந்தது? இல்ல அதான் மேடம் எனக்கு தெரியல. யாரோ இது என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டாங்க. கேளுமா, நீங்களே தைரியமா கேளுங்க. நீங்க என்ன கேட்கணுமோ உங்க அம்மாட்ட கேளுங்கப்பா. மனசுல என்ன இருக்கோ மனசை திறந்து கேளுங்க. அடிச்சு வலி தாங்க முடியாதான் நான் ஒத்துக்கினேன். என் பொண்ணுங்க என் சவிதா கோர்ட்டுக்கு ஒன்னும் கூட்டுன்னு போல. டேட் வச்சுதான் அனுப்பிடுறாங்க, பெயில் அமைச்சுக்கிறாங்க. அங்க போய் சொல்லுவேன் நீ? சொல்லுவேன் மேடம், சொல்லுவேம்மா. நான் அக்கா என்னைக்கு கேட்டிருக்காங்க மேடம். அவர் டார்ச்சர் தாங்க முடியல, அவர் எப்படின்னா போட்டு தள்ளுறங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேடம். அவர் சொல்றாங்க, அவரையும் வந்து விசாரிக்கும் போது சொல்றாங்க நான் இந்த பாவத்தெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் கேட்டிருக்காங்க, போய் இவங்க போய் சொல்றாங்க. அவங்க தப்பிக்கிறதுக்காக அவன் சொல்லியிருக்கலாம் மேடம். ஆனா நான் சொல்லல மேடம். இதை எனக்கு ஒண்ணுமே புரியல மேடம். அப்படியே படுத்து நடந்துட்டு. ஆனா நான் பண்ண தவறு என்ன மேடம்? கடவுள் பொதுவா எனக்கும் பிள்ளைங்க இருக்குது, எனக்கு அப்பா அம்மா இருக்கிறாங்க, ஆண்டவர் பொதுவா. நான் போய் பார்த்துட்டு வந்த தப்பு மேடம். ஒரு ஆட்டோவாவது பிடிச்சி கூட்டின்னு வரலாம். எனக்கு கோபமா தான் சரி எழுந்து வரட்டும். எத்தனையோ போய் எழுந்து வந்திருக்காரு மேடம். 2 மணிக்கு 3 மணிக்கு எழுந்து வந்துக்கிறாரு மேடம் ராவல குடி தெளிஞ்சதுக்கு அப்புறம். மேடம் அவங்க ஒய்ஃப் அவங்க சட்டையில ரத்தம் சொன்னாங்க. அதுவுமே எனக்கு நீ கேளுப்பா. எனக்கு தெரியாது மேடம். எனக்கு தனித்தனியா தான் மேடம் விசாரிச்சாங்க மேடம். இதை விட உங்களுக்கு என்னமா தண்டனை தேவை? அவன் உங்க பையனே சொல்லிட்டான். இதுக்கு இதை விட பெரிய தண்டனை என்ன இருக்க முடியும் ஒரு அம்மாக்கு? சரி, இப்போ என்னன்னா, இந்த கேஸ் நடந்துட்டு இருக்கு, கோர்ட்ல இருக்கு. அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அவங்க பெயிலில் வந்திருக்காங்க. இந்த பிள்ளைங்க வந்து நம்மளை தேடி வந்திருக்கு. எங்களுக்கு எங்கள் அம்மா பார்க்கணும், அவங்கள்ட்ட ஒரு சில கேள்விகள் கேட்கணும், எங்களுக்கு சந்தேகம் இருக்குது, எங்கள் அம்மா பண்ணலை, வேற யாரோ பண்ணியிருக்காங்க, ஆனால் அம்மாவுக்கு தெரியும் யார் பண்ணியிருக்காங்கன்னு. அவங்கள காப்பாற்றுறதுக்காக அம்மா இதை ஏற்றுட்டாங்க சொல்கிறாங்க. அதுக்காக தான் அவங்கள வர வச்சு. பசங்க தான் கேட்கணும். உங்களுக்கு என்ன கேட்கணுமோ நீங்கள் உங்கள் அம்மாட்ட கேளுங்க. அந்த கொலைக்கு உடந்தையாக இருந்துக்கிறாங்க. அந்த
அந்த கொலைக்கு உடந்தையாக இருந்திருக்காங்க. அப்பா. சரி இங்க வந்து இல்ல சாமி, வேணாண்டா, என்ன கொன்னுடாதீங்கடா, உங்களால தான் நான் உயிரோடவே இருக்கிறேன். இந்த அவமானம் உங்களால தான் பண்றேன். நம்ம பிள்ளைங்க படிக்கணும், நல்லா இருக்கணும். குடிக்கிறேன் எவ்வளவு ஒரு நாளாவது பட்டு தூங்கி இருக்கிறேன்னா பாத்துக்கிறீங்களே நீங்க. உன்னால நான் எவ்வளவு அசிங்கப்படம் தெரியுமா? ஸ்கூல் ட்ரெஸ்ல அசிங்கமா கேட்டாங்க. ஃப்ரெண்டு என் கூட பேசவே மாட்டாங்க. செய்வாங்கதான் அம்மா, நான் ஒத்துக்கிறதுனால எல்லாரும் செய்வாங்கதான் அம்மா, நான் இல்லைன்னு சொல்ல வரல. தெரிஞ்சு நீ ஏன் ஒத்துக்கணும்? இல்ல அம்மா, என்ன அடிச்சுட்டாங்க அம்மா, என்னால வலி தாங்க முடியல அம்மா, என் பிள்ளைங்கள அசிங்கப்படுத்துறோன்னதுனால ஒத்துக்கணும் அம்மா. அசிங்கமா கேட்டாங்க. கேட்பாங்க சாமி, நான் பண்ண தப்புக்கு கேட்பாங்க, நான் ஒத்துக்கிறதுக்கு கேட்பாங்க. ஆனா நான் தெரியாது அம்மா, எனக்கு என் பொண்ணு நீ கெட்ட வழியில போனதுனால தானே அப்பா அடிச்சாரு. கெட்ட வழி வேற என்ன பண்ணாரு? அவர் நல்லவர் தானே, யார் பேச்சிலும் போவாரு, அவர் வீண் சண்டைக்கு போவாரா? சும்மா நின்னாலும் சந்தேகம், போனாலும் சந்தேகம், வேலைக்கு போனாலும் சந்தேகம், என்னைக்கு தாலி கட்டினாரோ அன்னில இருந்து சந்தேகம் அம்மா அவருக்கு. இவ்வளோ நேரம் அழறீங்களே, உங்க கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வரல. வச்சு வச்சு மேடம், எனக்கு என்னைக்கு போனோம் அந்த ஜெயில அன்னில இருந்து என் பிள்ளைங்களை நினைச்சு அழுது வச்சு வச்சு. நீங்க இங்க இருந்து பேசுறீங்க ஒழிய உங்க மனசுல இருந்து வரல வருத்தம். இல்ல மேடம், நிஜமால பாருங்க, ஆண்டவர் பொதுவா அந்த புள்ளைய பாருங்க, அந்த புள்ளைய பாருங்க. உங்களுக்கு இத்தினோண்டு நீங்க சொல்ற மாதிரி அதுல கொஞ்சமாவது அந்த பசங்க மேல பாசம் இருக்குன்னா உண்மையாவது சொல்லுங்க, உண்மையை மறைக்காதீங்க. அந்த பசங்க இத பாருங்க, அந்த பசங்களுக்கு அவங்க என்ன கேக்குறாங்க உங்ககிட்ட, வேற எதுவும் கேட்கல. உண்மையை சொல்லுங்கம்மா, அவங்களுக்கு தெரியணும் அவங்க அப்பாவை யாரு கொன்னது, அதுல உங்களுக்கு பங்கு இருக்கா. உங்க பசங்களுக்காக நீங்க ஒரு தாயா இப்ப நடந்துங்க, அது ஒண்ணுதான். வேற எல்லாம் விட்டுடுங்கம்மா. நீங்க பெத்தவ, நீங்க வந்து 10 மாசம் சுமந்து பெற்றிருக்கீங்க அந்த 4 பிள்ளைங்களை. உங்களுக்கு தாய் பாசம் இல்லாம இருக்குமா? தாய் பாசம் இல்லாம இல்ல, இருக்காது. அந்த பாசத்துக்கு கட்டப்பட்டுமா நான் தயவு செஞ்சு கேக்குறேன், அந்த பசங்க, நீங்க தாய், உங்க பிள்ளைங்க அந்த பாசத்துக்கு கட்டுப்பட்டு உண்மையை மட்டும் சொல்லுமா, உண்மையை மட்டும் சொல்லு please. நான் பார்க்காதத பார்த்தேன்னு சொல்ல முடியாது மேடம் என்னால. நான் நீங்க என்ன பாத்தீங்க? இல்லம்மா, இல்லம்மா, நீங்க பார்க்காதத பார்க்கணும் நான் சொல்லலம்மா. என்ன நடந்ததுன்னு உண்மை அந்த பசங்கள்ட்ட சொல்லிடுங்க, அவ்வளவுதான். இதுதான் மேடம் நடந்தது. நான் விட்டு வேலைக்கு போயிட்டேன். அங்க இருக்கிறவங்க யாரோ சொன்னாலும் சரசு ஊருக்கு போகுது நேண்டான்னு கேட்டு இருக்கிறாங்க. என் பின்னாடியே கிளம்பி வந்துருக்காரு, எனக்கு தெரியாது மேடம். நான் வீட்டுக்கு வந்து திரும்ப கலைக்கு போயிட்டேன் மேடம். நான் இதுக்கப்புறம் கலைக்கு போயிட்டு வந்து எல்லாரும் குடிச்சிட்டு படுத்து கிடக்குறான்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் மேடம் எனக்கு தெரியும். ஆனா நான் பண்ண தவறுன்னா குடிச்சிட்டு பார்த்துட்டு வந்ததுதான் மேடம் தவறு. அதை யாரோ யூஸ் பண்ணிட்டாங்க மேடம். அதை நான் பார்த்தேன்னு சொல்ல முடியாது, யாரு இவங்க தான் என்னால சொல்லவே முடியாது. அப்பாக்கு யாரும் அப்படிலாம் எதிரி இல்லைங்க மேடம் எங்க ஊர்ல. உங்களுக்கு யாரு மேலேயாவது சந்தேகம்? எனக்கு சந்தேகமே யாரு மேலும் இல்லை மேடம். யாரு பண்ணாங்கன்றதும் எனக்கு தெரியல, சந்தேகம்ன்றதும் யாருக்கும் வரல மேடம். மேடம், நான் பஸ் ஸ்டாண்டில் எங்கள் அப்பா குடிச்சிட்டு என்ன சொன்னாங்களா மேடம், அப்போ ஃபோனு எடுத்துன்னு போனாங்க மேடம். நாங்கள் முன்ன போயிட்டோம், பின்னால் வந்தாங்க மேடம், என்ன பேசுனாங்க தெரியல மேடம். அந்த போன்லாம் கூட வாங்கி செக் பண்ணி பார்த்தாங்க மேடம். நம்பர் இருந்து மேடம், நம்பர் இருந்து, அவரோட நம்பர் இருந்து, முருகன் நம்பர் இருந்தது. நான் போன் போச்சா, உங்க அத்தை தானே போட்டு பேசுச்சு, நான் யாருக்கும் போன் பேசல. நீ ஏன் இப்ப அவங்களுக்கு ஏன் போன் பண்ண அந்த நேரத்துல? நான் என்னத்துக்கு பண்றேன்? நீ பண்ணி இருந்த நம்பருமா, அது போட்டு இருந்தம்மா. நான் நீ பண்ணிருக்கிற, உங்களோட எனக்கு எதுவுமே தேவையில்லைம்மா. அவன் தான் எனக்கு முக்கியம்மா உன்னோட. சரி, நீங்க அவங்க தேவை சொல்லுங்க. உங்க பசங்களுக்கு நீங்க வேணுமா கேட்டு பாருங்க. உங்க பசங்க உங்களை பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னு கொஞ்சம் கேட்டு பாருங்களேம்மா. நீங்க பிள்ளைங்களுக்காக தான் வாழறேன்னு சொல்றீங்க, நான் நம்புறேன். நீங்க தாய், பசங்க உங்களை பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டு பாருங்க. நான் வேணாவாம்மா? வேணாவா? வேணும். யாருக்குமே வேணாவா? வேணும். உங்க அம்மாட்ட நீங்க என்னம்மா எதிர்பார்க்குறீங்க? என்ன பண்ணணும் உங்க அம்மா? உங்களுக்காக உங்க அம்மா உங்க மேல பாசம் வச்சிருக்காங்க, அது அப்படிதான் அவங்க சொல்றாங்க. உங்களுக்காக தான் வாழறேன்னு சொல்றாங்க. என்ன கேக்குறீங்க உங்க அம்மாட்ட? அவங்க அம்மா உங்களுக்காக என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? என்கிட்ட வரவே தராது மட்டும் போதும். நீ என்னப்பா சொல்ற? குற்றம் யார் பண்ணாங்க, இவ்வளோ கூட தேய்க்கிறாங்க, யார் பண்ணது சொல்ல சொல்லுங்க. நீ என்னப்பா சொல்ற? எங்க அப்பா கொலை பண்ணா கூட பரவாயில்ல, அவங்க ஒருத்த வச்சிருந்தாங்க, அதனால என் கூட நான் போக மாட்டேன். நீ என்னம்மா சொல்ற? எங்களை டார்ச்சர் பண்ணாத இருந்தா போதும் மேடம். அது டார்ச்சர் பண்றாங்க, என் கூட வா வான்னு சொல்லிட்டு ஸ்கூல்ல கூட போறாங்க. எனக்கு எவ்வளோ அவமானம்.
தைரியமா இருக்கணும் கண்ணா. அக்காக்கெல்லாம் நீ தானே தைரியம் கொடுக்கணும். இல்லையப்பா? பாரு, நீ இப்ப இந்த வருஷம் படிப்பு முடிச்சிடுவியாம்மா? 12th முடிச்சிடுவா? இல்லை என்ன பண்ண போற? என்ன பண்ணணுமா அவனுக்கு? நர்சிங் பண்ணமா? சரி, நீங்க என்னம்மா பண்ண போறீங்க? என்ன பண்றீங்க இப்போ? 11th படிக்கிறேன். என்ன பண்ண போறீங்க? நர்சிங் தான் பண்ணும். 12th அதே ஸ்கூல்ல முடிச்சிடுவீங்கல்ல நீங்க 2 பேரும்? நீ என்ன பண்ண போற ராஜா? 8th படிக்கிறேன். என்ன பண்ண உனக்கு? எப்படியாச்சு 12th நல்லா மார்க் எடுத்து கவர்மெண்ட் காலேஜ் போயிட்டு இன்ஜினியர் ஆகணும் ஆசை. படிக்கிறியா நல்லா? இன்ஜினியர் ஆகிறது அவ்வளோ சுலபம் இல்லை கண்ணா. நல்லா படிக்கணும். படிப்பியா ராஜா? நீங்க என்னப்பா? நீங்க என்ன சொல்றீங்க? இன்ஜினியரிங் படிக்கணும்னா ரொம்ப கஷ்டம் தெரியும்ல. நல்ல மார்க் வாங்கணும், நிறைய செலவாகும். இப்போ அத்தை வீட்டில் இருக்கீங்களா? அவங்க நல்லா பார்த்துக்கிறாங்களா அவங்கள? பார்த்துறாங்க மேடம். அப்பாவுக்கு கூட பிறந்தவங்கல்ல? சரி, நீங்கள் ஹாஸ்டலில் தான் இருக்கீங்கல்ல? இப்போ இந்த பாப்பாவையும் ஹாஸ்டலில் சேர்க்க போகிறீங்களா இல்லை அவங்க அங்கேருந்து படிக்க போகிறாங்களா? ஹாஸ்டலில் போய் படிக்கிறேன். ஹாஸ்டலில் போய் படிக்க போறியா? இப்போ அத்தை வீட்டிலேருந்து உங்கள் ஸ்கூலுக்கு போகிறது ரொம்ப தூரமா? இவங்க மெட்ராஸ் இருக்காங்க, நாங்கள் அங்கே இருக்கிறோம். அப்போ எப்படி அங்கே போயிட்டு வரீங்க? தாத்தா பாட்டி இருக்கிறாங்க எங்கள் ஊர்லையா? இப்போ தாத்தா பாட்டி கூட தான் இருக்கீங்களா? ஸோ இங்கே மெட்ராஸில் தான் அத்தை வீட்டில் இருக்கேன்னு சொன்னீங்களா? தாத்தா பாட்டின்னா உங்கள் அப்பாவுக்கு அப்பா அம்மா அங்கே தாத்தா பாட்டி மட்டும்தான் இருக்காங்களா? அப்பா அது உங்களுக்கு பாதுகாப்பான இடம் தானே? அங்கேயும் வராங்க அவங்க. யாரு? இவங்களா? வயசானவங்களா இருக்கிறான். அவங்களா? தாத்தா நடக்க மாட்டார். ஆயத்தம் சாப்பாடுலாம் வாங்கி கொடுக்குமா? யாருக்கு? எங்கெல்லாம் 3-4 பேருக்கும் சாப்பாடு செய்யுமா இல்லை வாங்கிட்டு வருமா? நீங்க உதவி பண்ணலாம்ல கொஞ்சம்? செய்வேன், சாப்பாடு செய்வேன். ஸ்கூல்ல இருந்து வந்தப்புறம் பண்ணுவீங்களா? நல்ல மார்க் வாங்குறீங்களாமா? இந்த பிரச்சனைக்கு இடையில அதை விட்டுடாதீங்க. போராஜா, தைரியம் மாறு, அழக்கூடாது. தைரியத்தை விட்டுடக்கூடாது. போடா. இதை பாருங்கம்மா சரசு, சட்டப்படி உங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கறதோ அதை நீங்க ஏத்துங்க, சரிங்களா? ஆனா தார்மீகப்படி, மனிதன் ஏத்தும்படி உங்க பசங்களை உங்களை ஏத்துக்க மாட்டாங்க. எப்போ இருந்தாலும் நீங்க திரும்பி வந்ததுன்னா அவங்க உங்களை ஏத்துக்க மாட்டாங்க. அது உங்களுக்கு பரவாயில்லையா? நான் சொல்றது அவங்க நம்பலன்னா இருங்கம்மா, இருந்தாதான் மேடம் இருங்க. நீங்க பசங்களுக்காக தான் இருக்கேன்னு சொல்றீங்கல்ல, அவங்க உங்களை ஏத்துக்கலைன்னா பரவாயில்லையா உங்களுக்கு? நான் செத்துருவேன் மேடம். இருக்க மாட்டேன் மேடம். இருக்க மாட்டேன், செத்துருவேன். என் பிள்ளைங்க சரி, இப்போ உங்களுக்கு ஒரு லாஸ்ட் வாய்ப்பு கொடுக்குறேம்மா. நான் இப்ப வெளியே போறேன். அதுக்கு முன்னாடி ஒரு கடைசி வாய்ப்பு உங்களுக்கு. நீங்க உங்க பசங்களை சொல்லி புரிய வைங்க என்ன நடந்தது. உண்மையா சொன்னீங்கன்னா அவங்க புரிஞ்சுக்குவாங்க. நீங்க உண்மையை சொன்னீங்கன்னா, நீங்க பொய்ய சொல்றீங்களா உண்மை சொல்றீங்களான்னு அவங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியும். அதுக்கான விவரம் அவங்களுக்கு இருக்கு. இத பாருங்க, அவங்க புத்திசாலி பசங்க. நீங்க அவங்க நம்புற மாதிரி உண்மையை சொன்னீங்கன்னா எங்களுக்கு சந்தோஷம். நல்லா சொல்லி கொடுத்துருக்காங்க என் பிள்ளைங்க. நான் சொன்னாலும் நம்ப. யாரு சொல்லி கொடுத்துருக்காங்க? அவங்க இருக்கிறவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. யாரு இருக்கிறவங்க? ஆயா, தாத்தா, அத்தை, மாமா. ஏன்னா என் பிள்ளைங்க இப்படி பேசாது மேடம். சரி, ஒரு விஷயம் கேட்கட்டுமா? நீங்க பெத்த தாய், இத்தனை வருஷம் உங்க கூட தான் இருந்திருக்காங்க. உங்களை எப்படி அவங்க தள்ளி பேசுவாங்க? யாருதான் அத்தை, மாமா, மச்சான், பெரியம்மா, பெரியப்பா யாரு சொன்னாலும் பெத்த தாய பசங்க தள்ளி பேசவே பேசாதுமா. அவங்க தள்ளி பேச வச்சிட்டாங்க மேடம். அது ஒரு நாளும் அது நடக்காது. உங்களோட எத்தனை வயசாச்சுமா உனக்கு? 17 வயசு உங்களோட இருந்திருக்காவ. ஒரு 2 மாசத்துல யாரோ சொன்னதை கேட்டு பெத்த தாய தள்ளி பேசுவாங்களா? தள்ளிதான் மேடம் பேசுறேன். பேசவே மாட்டாங்க. பெரியவங்க பொய்ய சொல்லுவாங்களே தவிர பசங்க சொல்லாது மேடம். நான் பொய் சொல்லல மேடம். அம்மா, எனக்கு ஒரு நியாயம் சொல்லு. நான் ஒரு நியாயம் கேக்குறேன் உங்ககிட்ட. 17 வருஷம் உங்க கூட இருந்திருக்கா அந்த பொண்ணு. நீங்க பெத்த தாய், உங்களை எப்படிமா தள்ளி பேசுவாங்க? தள்ளி பேச வச்சுட்டாங்க. எப்படி வைப்பாங்க? எப்படி? இல்லவே இல்ல, ஒத்துக்கவே முடியாதுமா. பசங்களுக்கு தெரியும், பசங்களுக்கு நல்லா தெரியும் நீங்க பொய் சொல்றீங்கன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். இத பாருங்க, கடைசி வாய்ப்பம்மா. நான் வெளியே போறேன். நேர்களே, என்னம்மா? ஸ்கூலுக்கு வந்தாங்க மேடம். அப்ப எங்களை வீசிட்டாங்க மேடம். அப்ப ஆட்டோ ஏத்தாங்க சொன்னாங்க மேடம். இல்ல மேடம். ஸ்கூல்ல பாத்துட்டு போலாம் மேடம். ஆட்டோல 2 பேர் வந்தாங்களா மேடம்? இவங்க புடிச்சு இழுத்தாங்களா மேடம்? இவங்க ஸ்கூலுக்கு போறோம் மேடம். பாத்துட்டு போலாம் தான் மேடம். அந்த ஆட்டோ கட்டெல்லாம் எத்தனை வரல மேடம். நான் மட்டும் தான் பாத்துறவங்க எல்லாருமே சொன்னாங்க மேடம். இத பாருங்க, தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க. இல்லடா அருணு, அங்க ஆட்டோ நின்னுதுடா. நான் மட்டும் தான்டா வந்தேன்.
சரி பள்ளிக்கூடத்துல பாத்துட்டு போனோம். முந்தா நேரத்து கூட பள்ளிக்கூடத்துல பாத்துட்டு மேடம். சரசு ஒரே ஒரு நிமிஷம். இப்ப 2 பிரச்சனை இருக்கு. ஒண்ணு வந்து அந்த 2வது பிரச்சனைக்கு போறதுக்கு முன்னாடி அவங்க முடிவு பண்ணோம் அவங்களுக்கு நீங்க வேணுமா வேண்டாமா, அவங்க உங்களை நம்புறாங்களா இல்லையா, அதுதான் முதல் விஷயம். நான் உங்களுக்கு 5 நிமிஷம் டைம் தரேன், நான் வெளியே போறேன், கேளுங்கப்பா, பேசுங்க, அதுக்கப்புறம் என்கிட்ட சொல்லுங்க நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு, அதுக்கப்புறம் மற்றது பேசலாம். சரியா? ம். நான் தான் சாவடிச்சினேன்மா. நீ சாவடிச்சேன்னு சொல்லல, ஆனா உனக்கு தெரியும் யார் சாவடிச்சாங்க. சத்தியமா நான் வந்து ஓட்ட படுத்துக்கினேம்மா. உங்களை தொன்ன மாதிரி என் தாப்பனை தொன்ன மாதிரி நான் வந்து படுத்துக்கினேம்மா. அவனால நீ எவ்வளவு பொய் சொல்ற. அவன் உங்களோட எனக்கு முக்கியம் கிடையாதும்மா. அவன் அவரு பாவமா நான் மட்டும் இதுவா? யார் சொன்னது? நீ சொன்னியாமே அங்க போய் உக்காந்துக்கிட்டு. நானு அவரு பாவம், அவர் மேல ஏன் சொல்றீங்க அப்படின்னு சொன்னியாமே. நான் சொன்னேனாம்மா? ஏம்மா நான் பார்க்காத நான் பார்த்தேன்னு சொல்லவே மாட்டேன். இவங்க தான் நீட்டு சொல்லவே மாட்டேன். ஆண்டவர் அங்க மட்டும் ஒத்துழையே தர மாட்டேன். அங்க மட்டும் ஒத்துக்கணும். உங்களால ஒத்துக்கினேம்மா. நான் அதை பண்ணிடுவாங்க. அது முதல் எனக்கு தெரியாதே. நான் மட்டும்தான் இருந்தேன். என்னை அடிச்சு நிறைய கை கால் தூக்க முடியல, நடக்கவே முடியலையே. அருந்து தானே அள்ளி என் கையில சோறு அள்ளி வச்சான். கை கூட இப்படி கூட்டவே முடியலம்மா. கை காலு முட்டி காலு நடக்கவே முடியலம்மா சுத்தமா. பாப்பா கேளு. உங்களை தவிர யார் பண்ணிருப்பாங்க? தெரியலையம்மா. பார்க்காதது நான் உண்மையா சொல்ல மாட்டீங்க. நான் கேட்டா மிரட்டுறீங்கன்னு சொல்லிட்டு தான் இங்கேயும் வந்து உண்மையை சொல்ல மாட்டீங்களா நீங்க? ஏம்மா நான் பார்க்காததை பார்த்தேன்னு சொல்ல மாட்டேன்ம்மா. நீங்க உண்மையை ஒத்துக்கினாலும் சரி, நான் இப்படியே நான் செத்து போனாலும் சரி, எனக்கு நீங்க எங்க அம்மா வானா கொலைக்காரேன்னு சொல்லிட்டீங்களே ஒரு வார்த்தை. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் அம்மா உங்களுக்காக. உங்களால நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா உங்களுக்கு? பசங்க சிமா கேட்டாங்க, வாயில சொல்ல முடியல. கேட்பாங்க அம்மா, நான் பண்ண தப்பு கேட்பாங்க. அருணு ஆட்டோ எத்தங்க அருணு? நானு எல்லாம் அங்க இருந்தவங்க எல்லாமே சொன்னாங்க. 2 பையனுங்க அங்க இருந்தாங்களாம் உள்ள, எல்லாருமே சொன்னாங்க. பாண்டி போஸ் வந்துதானுங்க. இப்ப என்ன சொன்னேன்? அவங்க நான் மட்டும்தான் உள்ள வந்து இவனுக்கிட்ட பேசினேன். ஆட்டோ இருந்துச்சு, அதுல யாரும் வரல. ஆட்டோலாம் யாரு வரலம்மா, பஸ்ஸுக்கு தான்மா வந்தோம். நான் அவனுங்க இது திண்டிவனம் மட்டும்தான் வந்து ஆட்டோ அவனுக்கு திண்டிவனம் வந்தானுங்க. நான் இந்த தம்பி பார்த்து இப்படி தச்சூருக்கு போறான்டான்ட்டு சரி பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துலேயே பார்த்துட்டு போகலாம். இவன் என்னை பார்த்து அலறின்னு ஓடனான். வாடா அவனுக்கு கை பிடிச்சான். நான் எட்டி அவன் காலை மிட்டு அவன் கீழே விழுந்துட்டான். அவன் கத்தனான வாஜர் மிஸ்லாம் வந்து நீ போம்மா அழுவுறான் அப்படின்னாங்க. அதோட நான் வந்துட்டோம்மா. நான் அதுக்கப்புறம் எதனா கேட்டிருந்தாண்டா. இவன் தலையை பிடிச்சி தீர்த்து போனான். தலை பிடிச்சி கை பிடிச்சாண்டா ஏத்தான். வாடா இருந்து உன்னை பாக்குறான் பேசுவோம் வாடா கேட்டு பாருங்க. தலை பிடிக்கலாம் போகும்போது அதான் வாடான்னு தான் கூப்பிட்டேன். பேசக்கூடாதா? பேசக்கூடாதா? நீ சொல்லிட்டா உனக்கு ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க. சொல்லிடுமா? அம்மா நான் பார்க்காததை பார்த்தேன்னு சொல்ல யாரு மேலே சொல்ல முடியாது அம்மா. அப்ப அவன் பாவமா? அவன் பாவம் நான் சொல்லலை அம்மா. யாருமே நான் கூட பார்த்தேன்னா பார்த்தேன். அன்னைக்கு வந்து படுத்து தூங்கிட்டேன் அம்மா. 1 வாரமா தூங்கவே விடலை அம்மா. அன்னைக்கு வந்து படுத்துன்னு தூங்கிட்டேம்மா. அன்னைக்கே நீ வெளிப்படுத்தா? இல்ல கேளு, அன்னைக்கு தான் உள்ளே படுத்தேன்மா. நான் வெளியதான் படுத்துருந்தேன். இல்ல அம்மா கேளு அரும் இந்த கேளு. நான் சொல்றேன் வெளியே அன்னைக்கு பயந்துன்னு உள்ள டாப்பால் போட்டுன்னு படுத்துக்கணுமா. எப்பொழுதும் நான் வெளியே படுக்கிறோம். அன்னைக்கு பயந்துங்க தேவசம் கும்பிட்டாங்க ராந்திர மாமாவுக்கு. பயந்துக்கணும் உள்ள வந்து டாப்பால் போட்டுன்னு படுத்திருந்தேம்மா. நான் போன்ல எந்தெந்த நம்பருக்கு போன் பண்ணி என்ன ஆளுக்கு போன்ல நீ வெளியதான் படுத்து எல்லாருமே சொல்றானுங்க. அப்ப கரண்ட் ஷாக் வச்சது உண்மைதானே? அது நான் வைக்கலம்மா. வைக்கலையா? இல்லம்மா. நீ நேற்று யாருக்கு போன் பண்ண? நான் ஓடனேன். ஏன்னா அப்பா ஓட அந்த அடிக்கு எப்பயுமே பார்த்து எழுந்த உடனே என்ன அவர் என்னத்துக்கு அடிக்கிறாரு என்னத்துக்கு குடிக்கிறாரு? உன்னால போன் பண்ண நீ யாருக்கு போன் பண்ண? அது சேவ் ஆகிது நம்பர் போட்டேன்டா. யாருக்கு போட்டா? நான் யாருக்கு போட்டேன்? இது பெரியமா சின்ன நடுமாம பேசினாரு பார்த்துதானம்மா. அவன் நம்பர் தான் அதுல இருக்குது. நீ நான் என்னத்துக்கு முதல்ல சாவ போனதுனால தானே நான் விட்டு கிடச்சிட்டேன். எனக்கு அவங்ககிட்ட பேசக்கூடாது, வழக்கே வச்சு கூட. அப்படியே நீ அவனுக்கு போன் பண்ண. அப்பா அவன் செத்தாலும் பரவாயில்ல, அவன் எனக்கு அவசியம் கிடையாதும்மா. எனக்கு அவன் வேணும்னு எனக்கு அவசியமே கிடையாது. என் ஆம்பளையனோட என் பிள்ளைங்களோட எனக்கு அவசியமே கிடையாது யாருமே. சத்தியமா சந்தோஷமா அவங்கள போயிடுவோம். நாங்க தான் இங்க அனாதியா கடை. நான் போக மாட்டேன்ம்மா. நான் சந்தோஷமா என் பிள்ளைங்க தாம்மா எனக்கு வேணும். நீ எனக்கு எந்த சந்தோஷமா வேணாம்மா. எனக்கு நீ எங்களுக்கு வேணும். மூஞ்சில முழிக்கூடாதுன்னு நினைச்சு நாங்க எங்க அப்பாவுக்கு நீதி கிடைக்கணும் இங்க வந்துமே. நெத்த கடையில போன் பண்ணிட்டு அப்படியே எனக்கு 1 ரூபா கொடுத்துட்டு 2 ரூபா கொடுத்துட்டு அப்படியே போயிட்டு சிரிச்சு பேசி நான் பார்த்தேன். இன்னைக்கு அன்னைக்கு மெத்த கடல சரி அருண் அண்ணே
நம்ம 2 பேரும் 3 பேருமே போலாம். அங்க சைக்கிள் அன்னைக்கு ஆ எப்பவுமே எப்பயுமே யாருக்கு யாரு கூட என்னைக்கு தெரியாத தெரியாத யாரு கூடடா வந்தது? யாரு நான் கேக்குறா? இதுதான் சிரிச்சு பேசணும்னு சொல்றானே போய். யாரு கூட சிரிச்சுன்னு பேசுனா? முருகன் தான். ஆ ஆ நீ ஒத்துக்கிறியா இல்லையா? நான் போய் சொல்றேன் நல்லா தெரியும். அம்மா சத்தியமா இல்லையம்மா, என் பிள்ளைங்க மேல ஆனே இல்லையம்மா. எங்க மேல ஆண்டவர் பொதுவா, ஆனா உங்க அப்பா பண்ணிட்டு குடிச்சாரு. நான் பண்ணலையம்மா. என் பிள்ளைங்களோட எனக்கு மற்றது எதுவுமே வேணாம்மா. என்ன பண்ணாரு எங்க அப்பா? 4 புள்ளிங்க மேல சத்தி முண்டா இப்படி வரும். உங்க அப்பா ஒண்ணுமே பண்ணலையாப்பா அம்மா உங்கள? என்னதுக்கு குடிச்சாரு போது அதை சொல்லு. சொல்லு என்ன தானே குடிச்சாரு? ஒரு சின்ன பிள்ளை கேக்குது, பதில் சொல்லு. என் புள்ள அது மாதிரி கேட்காது. சொல்ற கதை அது. இதெல்லாம் சொல்லி வச்ச கதை. நாங்களே நேர்ல பார்த்து இருக்குமே. பார்த்து இருக்கலாம். யாரால? யாரால? என் பிள்ளைங்களால. சரி, நாங்கெல்லாம் அவனுக்கு பார்த்து என்ன நீ சொன்ன? நான் சொல்லலையே. நீ சொல்லிக்கிற. நான் சொல்ல மாட்டேன்டி. நீ சொல்லிக்கிற. சொல்ல மாட்டேன். அது எப்படி நான் அவனுக்கு பெத்தன்னு சொல்லுவேன்? சரி, வீடுதான் கட்டினது அவன் தான் சொன்ன. நான் சொல்லலையே. அம்மா எல்லாம் என் வாயால சொல்றாங்கம்மா. அது வீடு கட்டலாம் சொல்லலாமா? வீடு கட்டலாம் சொல்லலாமா? என் பிள்ளைங்களுக்கு பணம் உதவி பண்ணாரு, என் பிள்ளைங்களுக்கு பள்ளிக்கு வச்சது காசு கொஞ்சம் கொடுத்தாருன்னு தான் அம்மா சொன்னேன் நானு. எங்க அப்பாவை சாவச்சதுல உனக்கு என்ன வந்துச்சுப்பா? எனக்கு நான் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு இன்னைக்கு அனாதையா நிக்கிறது தான். நான் கூட போயிருவாங்க. யாரு தடுங்க இப்படி கேட்டுக்குதா? எப்படி கேக்குறாங்க பாரு. எனக்கெல்லாம் இருக்கிறாரு எங்க அப்பான்னு சொல்லிட்டு அதெல்லாம் சொல்லி கொடுத்து பேச வச்சிருக்கிறாங்க அம்மா உங்களை. நீங்களே ஆயிடுச்சு. இல்ல, என் பிள்ளைங்க இப்படி பேசும் பேசாதான்னு எனக்கு தெரியும். நான் எனக்கு பெத்தவளுக்கு தெரியும் என் பிள்ளைங்க எப்படி பேசணும். பெத்தன்னு தெரியல, அப்பயே அவன் கூட போனேன். சரி, நீ பண்ணல, உங்க வீட்டு ஆளுங்கெல்லாம் வந்துருக்கலாம்ல? எங்க வீட்டு ஆளுங்களா? ஒரு ஆள் வரல, ஒரு ஆள். ஏம்மா அல்ல அவங்க எப்படி அத்த மாமா இல்லைன்னா நான் எவ்வளவுதான். அங்க சரிகா அம்மா வந்தால அம்மா அடிச்சாங்களா? அதை கேட்டியா நீ? நான் அதெல்லாம் பாக்கல. அம்மா அடிச்சிருக்கிறாங்க. சரிகாயா போன் பண்ணி இங்க யாரும் வராதிங்க, எல்லாரும் போலீஸ் கிட்ட அரெஸ்ட் பண்ணுது, வராதிங்க வராதிங்க வராதிங்கன்னு போன் பண்ணிக்கிறாங்க. யார் பண்ணுது? சரிகாயா. அதனால எல்லாம் தச்சு ஊருக்கும் விக்கிற வண்டிக்கும் வந்துட்டாங்க. ஏன் அடிப்பாங்க? அதான் நான் பண்ண என்ன பூச்சி வச்சுக்கினானுங்களா? நீ சொன்னதால தான் அடிக்கிறானுங்க. நான் பண்ணாத தப்புக்கு என் பிள்ளைங்க பதிஞ்சுக்குது. இவ்வளவு நடந்துருது, உண்மையை சொல்ல மாட்டேன். அவங்க கைராகெல்லாம் எடுக்கல அம்மா. அவங்க கைராக எடுத்தாங்க. கைராக எடுக்கல. கல்லுல கைராக இருக்கு. கல்லுல என் கைராக இருக்காது. நான் போகல அம்மா. நான் வீட்டுல தான் அம்மா படுத்திருந்தேன். அவ்வளவு பெரிய கல்ல என்னால தூக்க முடியாது அம்மா. அந்த ராவில நான் போனேன் அம்மா தனியா. அவன் தூக்கி போட்டானான்றத நான் கூட பாக்கலையே. அவன் தான் போட்டிருப்பான்னு சொல்லி கூட போன. நான் போகல அப்பா. அந்த ராவில போக மாட்டேன் சாமி நானு. அப்படின்னா எப்பா எனக்கு அவன் முக்கியம். உங்களோட எனக்கு எவனும் முக்கியம் கிடையாது அப்பா. நீ எப்போ போ சொல்லு. யார் கொண்டு பண்ணுது? எப்பா நான் பாக்கல சாமி. நானும் யாருக்கிட்ட சொல்லல. நான் பண்ணல ஐயா. எனக்கு தெரியாது ஐயா. நான் பாக்காததான் பார்த்தேன்னு சொல்லவே மாட்டேன் ஐயா. நானு புள்ளைங்க கேக்குறாங்க, அப்பயே சொல்ல பிள்ளைங்களோட இது கிடையாது. நான் பாக்காதத பாத்துன்னு சொல்லலையா நானு. உண்மையை சொல்லு. நீ எங்க அப்பா யாரு கொலை பண்ணது? எனக்கு தெரியாதேம்மா. உனக்கு தெரியும். எனக்கு தெரியாது சாமி. இது மாதிரி கேள்வி கேட்பேன் தெரிஞ்சிருந்தா அன்னைக்கே செத்துருப்போம். நம்ம பிள்ளைங்க விட்டுட்டு போயிட்டா யாரு பாப்பாங்க? இது உண்மையை உனக்கு அழுவுறது கூட ஆள் இருக்காது. உண்மையை சொல்லும் போது அம்மா எனக்கு நான் இருந்தா தானே அம்மா எனக்கு அழுவு கூட ஆள் வேணும். எங்க அப்பா பிள்ளைங்களாலதான் நான் இவ்வளவு நாளா இருந்ததே. எங்க அப்பா என்ஜில சாவிச்சிட்டேன். எனக்கு எந்த இடைஞ்சலும் கிடையாது அம்மா. என் பிள்ளைங்களோட எனக்கு எந்த இடைஞ்சலும் கிடையாது. நான் வந்து படுத்து தூங்கிட்டேன் அம்மா. எனக்கு தெரியாது அம்மா. அவனை ஏமாறிச்ச? அவனை ஏன் நான் மறைக்கிறேன்? நான் தான் போலீஸ்காரர்கிட்ட சொன்னேன். சார் அவன் தான் இவனு இங்க கூட்டு விசாரி. அவனும் கூட்டு விசாரிச்சு விட்டுட்டாங்களே. கூட வந்தான் அவன் யாரு? மெட்ராஸ்ல கூட வந்தான் அவன் யாரு? யாரு? எங்க மெட்ராஸ்ல கூட வந்தானே? நாங்க சொல்றது முன்ன உனக்கு தெரியாது. ஆனதான் சொல்லிக்கிட்டான். ஆனந்தான் கேட்டு விசாரிச்சுட்டு நான் இல்லைன்னு சொல்லிட்டு வந்துட்டானே. முருகனை தான்
அப்புறம் யாரு அம்மா? நான் யாரையும் மறைக்கணும்னு அவசியமே இல்லை அம்மா. என் பிள்ளைங்களோட நான் யாரையும் மறைக்கணும். இப்போ நீங்களே இல்லைன்னதுக்கு அப்புறம் எனக்கு எதுவுமே கிடையாது. நான் செத்தாலும் கேள்வி கிடையாது. அதுதான் நான் எத்தனை பேர் எத்தனை கோடி இது பண்ணாலும் எத்தனை தரம் கேட்டாலும் நான் பார்க்காததா பார்த்தேன்னு சொல்லவே மாட்டேன். நான் வாய்க்கு வா என் பிள்ளைங்களுக்காக பண்ணினேன், அதை பண்ணேன், அந்த வேலை செஞ்சேன், எந்த வேலை செஞ்சேன்னு சொல்றாங்க. அப்புறம் எதுக்கு கள்ளக்காதல் கேக்குது? என் பிள்ளைங்களுக்கு கஷ்டம். கள்ளக்காதல் எதுக்கு கேக்குது? பிள்ளைங்களுக்காக வாழ்ந்தவங்களுக்கு இப்படி ஒரு உறவு எதுக்கு? அப்படி ஒரு கள்ளக்காதல் உங்களை எங்க வந்து உட்கார வச்சிருச்சு பாத்தீங்களா? அதான் மேடம் பண்ண தப்பு. இதை விட பெரிய தண்டனை என்னங்க வேணும் உங்களுக்கு? ஒண்ணுமே இல்லை மேடம். இவங்களே நிறுத்தி என்ன கேள்வி கேட்கறாங்க. எனக்கு இதுக்கப்புறம் விசாரணை நடந்துட்டு இருக்கு. சட்டப்படி என்ன நடக்குமோ அவங்க ஏத்துப்பாங்க. நம்ம ஒரு சின்ன ஒரு 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 ட்ரையல், ஒரு சின்ன ஒரு இந்த பசங்களுக்காக அவங்க ஆசைப்பட்டாங்க எங்க அம்மா கிட்ட நாங்க பேசணும், அதுக்காக தான் இந்த அரங்கு. அவங்க அதை பயன்படுத்திக்கல. இல்லை மேடம், நான் பயன்படுத்தினேன். என் பிள்ளைங்க இருக்காங்களே போய் அவங்க சும்மா பார்க்கணும். பேசினதையே மேல்படியா அப்படி பேசினதையே அர்த்தம் இல்லாம பேசிட்டு இருக்காங்களே ஒழிய மனசுலேந்து உண்மையா எதுவுமே பேசல. என் மனசுல ஒண்ணுமே இல்லை மேடம். நான் பார்க்காததை பார்த்தேன்னு சொல்லவே முடியல மேடம் எனக்கு. சரி, பார்க்காததை பார்த்தேன் சொல்ல மாட்டேன்னு சொல்றீங்க, அப்புறம் எதுக்கு செய்யாததை செஞ்சேன்னு சொன்னீங்க? என்னை அடிச்சு என் பொண்ணுங்களை அசிங்கப்படுத்துறோன்றதுனால ஒத்துக்கணும் மேடம் நான் இதை. சரி, அப்ப கம்ப்ளைண்ட் கொடுத்தா வரீங்களா? இந்த மாதிரி பண்ணாங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தா வருவீங்களா? சொல்லுங்க மேடம். நான் என்ன சொல்லுவீங்க? என்னை அடிச்சதுனால தான் மேடம் நான் கட்டாயப்படுத்தி பண்ணாங்கன்னு சொன்னா வருவீங்களா எங்க கூட? என்னப்பா பண்ணலாமா? எங்களுக்கு அம்மா வேணாமா? இதுக்கு மேல நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அவங்க ஏதோ சொல்றாங்க, நான் கஷ்டப்பட்டு வளர்த்தினேன், நான் அப்படி செஞ்சேன், யாரோ சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு. சின்ன பசங்கள்லாம் கிடையாது, 4 வயசு 3 வயசு பசங்கன்னா சொல்லி மனசை மாற்றலாம். உங்களுக்கு விவரம் நல்லா தெரியும் என்ன நடந்திருக்கு, அப்பா அம்மாக்குள்ள எப்படி இருந்திருக்காங்க. இந்த கள்ளக்காதல்னால வீட்டில் எவ்வளோ குழப்பம் அத்தனை அவங்களுக்கு தெரியும். பார்க்கறது அவங்களுக்கு ஒரு பாடமா இருக்கட்டும். ஒரு குடும்பங்கிறது எப்படி கொண்டு 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 போக வேண்டியது. இந்த மாதிரி தவறான விஷயங்கள் உங்க பசங்களை எங்க கொண்டு வந்து உட்கார வச்சிருச்சு பாத்தீங்களா? நீங்க எங்கேயோ போய் உட்காருங்க. பாத்தீங்களா? இதுதான் அவங்க அவங்க பேசுறது, அவங்க பாடி லாங்குவேஜ் எல்லாமே அப்படிதான் இருக்கு. சொல்றது எல்லாமே பிள்ளைங்களுக்காக நான் அட்ஜஸ்ட் பண்ண முடியல. ஒரு தாய் வந்து பசங்க இப்படி கேள்வி கேட்டாங்கன்னா அந்த தாய் உண்மையா இருந்தான்னா இப்ப இங்க கதறி அழுதுருப்பா. அவங்களுக்கு ஒரு பாதரேஷனே இல்ல. பிள்ளைங்களுக்காகமான்னு இப்படி வாயால எதையோ சொல்றாங்க. என் மனசுல இருந்துதான் மேடம் நான் சொல்றேன். மனசுல இருந்து அம்மா நீங்க தப்பு பண்ணி இருக்கலன்னா, நீங்க உண்மையாவே பேசியிருந்தீங்கன்னா இப்ப இங்க கதறி அழுதுருப்பீங்க. எவ்வளவு பேர் பாக்குறீங்க கேக்குறதெல்லாம் தப்புதான் மேடம். இத பாருங்கம்மா, யாருமே நாங்க யாருமே முட்டாள்கள் இல்ல. எங்களை எல்லார விட புத்திசாலிங்க 4 பேர் இங்க உட்கார்ந்துருக்காங்க. அவங்களுக்கு நல்லா தெரியும் என்ன நடக்கிறதுன்னு. இதுக்கு மேல உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க முடியாதுமா. சொல்றது எல்லாம் நேர்களே, அவங்க சட்டப்படி என்ன பண்ணமோ அவங்க பண்ணிடுவாங்க. அதை அவங்க ஏத்துப்பாங்க. நம்ம கையில அது இல்லை. பசங்களுக்காக நம்மால என்ன பண்ண முடியும் யோசிப்போம். நீங்களும் எங்களோட தொடர்பு கொண்டு சொல்லுங்க உங்களால என்ன பண்ண முடியும்னு. எனிவே, நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். சொல்வதெல்லாம்